ஹலோ மக்களே, Feb 10 சலங்கி ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் அபூர்வா மருதானியை லைட்டு அன்றைக்கி கெஸ்ட் ஹவுஸில் என்ன நடந்ததுங்கிறத விளக்கமாக சொல்கிறாங்க. அவங்களுக்கு சரச்சந்திராவுக்கு நான் தான் சோபச்சந்திராவை கொலை பண்ணேன்னு தெரிஞ்சு போச்சு, அதனால் என்னை கொல்ல முயற்சி பண்ணாங்க. அப்போ நான் தள்ளி விட்டதில் அவர் கீழே விழுந்து தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அது நான் வேணும்னு கொலை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி மருதாணி இலையிட்ட அபூர்வா நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. சரிம்மா, இப்போ ஏன் அவரை கொலை பண்ண பார்க்குற அப்படின்னா, அவருக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சு. இப்போ கோமாலேருந்து வெளியே வந்தாங்கன்னா திரும்பி என்னை கொன்றுவாங்க, நான் சாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் குடும்பத்தில் எல்லாருக்கும் சொல்லிடுவாங்க, அதனால் என் மாமாவை நானே கொலை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு தான் நான் அடியலை வச்சு 2 வாட்டி முயற்சி பண்ணேன், 2 வாட்டியும் தோத்துட்டேன். இன்னும் அவர் கோமாலேருந்து வெளியே வந்தாருன்னா உண்மையெல்லாம் வெளியே வந்துடும், உண்மை வெளியே வரக்கூடாதுன்னா மாமா சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். மருதானியில் இதெல்லாம் கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுறா. நீ அவர் மேலே அவ்வளோ காதல் வச்சுருந்தா அவரே நீ கொல்ல போறியா அப்படின்னா, அவர் நான் அதை என்னோட காதலை பெருசாக நினைக்காம நான் சோபச்சந்திராவை கொலை பண்ணது தானே பெருசாக நினைக்கிறாரு, அதனால் அவர் இருக்க வேண்டாம், அவர் சாகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பூமிக்கு நயனிக்கும் டவுட் வந்துருச்சு, ஒரு வேளை இது அபூர்வா தான் பண்ணியிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அது உண்மையாக என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அபூர்வாவை ஃபாலோ பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பூமி சாரதா வீட்டுக்கு போகிறா. சாரதா வீட்டுக்கு போய் இந்த மாதிரி எங்களுக்கு அபூர்வா மேலே தான் சந்தேகமாக இருக்குது, ஓரளவு கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம், இன்னும் கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா மாமா அன்னைக்கு நாகராஜன் டிரைவரை கூட்டிகிட்டு போய் அப்பா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அப்பா அதை நம்பி அபூர்வா கேள்வி கேட்டு அவள் தான் இந்த மாதிரி பண்ணிட்டாளா என்னன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி பூமியும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. சாரதா அடித்து சொல்கிறா, இல்லை கண்டிப்பாக அபூர்வா அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டா, அவள் ரொம்ப காதல் வச்சுருக்கா உங்கள் அப்பா மேலே, அதனால் அவள் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பண்ணியிருப்பா, இல்லை என்னன்னு தெரியல, என் அப்பாவும் கோமாவில் இருக்காங்க, அவங்க வெளியே வந்தால் தானே கோமாவிலேருந்து மீண்டு வந்தால் தான் உண்மை என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது ஃபீல் பண்ணுறா. அதுக்கப்புறம் இந்து இவங்க வீட்டுக்கு மீரா அபூர்வா வீட்டுக்கு இந்து வரா. அம்மா எல்லோரும் வாங்கன்னு சொல்லி ஹக் பண்ணி எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கா. அப்போம்போது அவங்க அம்மா கேபியோட அம்மா வராங்க. இங்கேயும் நீ வந்துட்டியாமா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கேயும்மா மீரா கேட்குறேன். இங்கேயும்மா வேற எங்கே அப்படின்னா, அதுக்கடுத்து அந்த பேச்சை சமாளிச்சிடுறாங்க. சரி எங்கம்மா அப்படின்னா, சரி அதுக்கடுத்து நீங்கள் இருமா, நான் உனக்கு சாப்பிட எதாவது எடுத்துகிட்டு வரேன்னா உடனே செரிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நான் அம்மா கிட்ட ககன் பூமி கல்யாணத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, சரி சொல்கிறான். அம்மா ககன் பேரை சொன்னாலே டென்ஷன் ஆகுறாங்க, மாமாவை கொலை பண்ணது அண்ணன் தான் நினச்சிட்டு இருக்காங்க, அதனால் இப்போ எதுவும் பேசாத, கொஞ்சம் டைம் ஆகட்டும் அப்படின்றாங்க. இல்லை அண்ணன் எனக்காக நிறைய பண்ணியிருக்காங்க, அதனால் நான் இதை அண்ணாக்காக பண்ண தான் போகிறேன் அப்படின்னு இந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் இப்படி நடக்க அங்கே ககன் வீட்டுக்கு நக்ஷத்ரா அப்படியே பூமி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு, ஹேர் ஸ்டைல் எல்லாமே அப்படியே பூமி டிட்டோ, அவள் எப்படி இருப்பாளோ அதே மாதிரி மேக்கப் பண்ணிட்டு அவன் வீட்டுக்கு போய் ககனை ஏமாத்துறான். பூமி மாதிரி இது பண்ணுறான். அவன் பூமின்னு நினச்சி ககன் பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கடுத்து அவள் இனின்னு ஏன் திரும்பி நிற்கிற அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அவள் பேசினதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்றான் இது நட்சத்திரா தான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அதுக்கடுத்து அவனை தள்ளி விட்டுறான். அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். அம்மா பூமி நீ எப்போமா வந்தேன்னு சொல்லிட்டு இவங்க பேக் சைடை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சாரதாவும் பூரணியும், அம்மா இது பூமியே இல்லைம்மா அப்படின்னா. அப்போ யாருடா அப்படின்னா, நான் பூமி வேடத்தில் நட்சத்திரா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவளை பேசிகிட்டு இருக்கா. டென்ஷன் ஆகுறாங்க. நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஏன் பூமி வந்தால் மட்டும் உங்ககிட்ட பேசுவீங்க, ஏன் நான் வந்தால் பேச மாட்டீங்களா, ஏன்னா வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா கோவப்படுறாங்க. நக்ஷத்ரா நானும் சரச்சந்திரா பொண்ணு தான், அந்த பூமியும் சரச்சந்திரா பொண்ணு தான், என்னையும் உங்களுக்கு பிடிக்காதுன்னா அவளை மட்டும் ஏன் பிடிக்குது, அவள் என்ன அப்படி பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ககன் சொல்கிறான், பூமியோட கால் தூசிக்கு கூட நீ எல்லாம் வரமாட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். காதல்னால் என்னன்னு தெரியுமா, உயிரை கொடுத்து இது பண்ணுறது, அவள் என் உயிரை நிறைய வாட்டி காப்பாற்றிருக்கா, ஆனால் நீ அவள் கால் தூசிக்கு கூட வரமாட்ட, நீ பண்ணுறது காதலே கிடையாது அப்படின்னு சொல்லி அவளை இது பண்ணுறா. நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் அவள், நீங்கள் 2 பேரும் எப்படி கல்யாணம் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன், உங்களுக்கும் எனக்கும் ககனுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு பூர்ணி முன்னாடி சாரதா முன்னாடி எல்லார் முன்னாடியே சபதம் போட்டுட்ருக்கா. அந்த பூமியும் நீ நான் சேரவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கேருந்து போயிடுறா. இங்கே இந்து மீரா கிட்ட ககன் பூமி மேரேஜ் பற்றி பேசுகிறா. உடனே அவள் பலார்னு ஒரு அற விடுறா மீரா. அவன் உங்கள் மாமாவை கொலை பண்ண பார்த்துருக்கான், அவன் நல்லவனா, அவன் எப்போ உனக்கு அண்ணனானா, ககன் எப்போ உனக்கு அண்ணனானா அப்படின்னு சொல்கிறான். அவன் இன்னும் பூமியை காதலிக்கலை, அவனுக்கு இந்த சொத்து மேலே தான் ஆசை அப்படின்னு சொல்லி மீரா
இந்துவை போட்டு அடிக்கிறா. இந்த நேரத்தில் கிருஷ்ணபிரசாத்தும் பூமியும் என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ட்ரி கொடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது கண்டிப்பாக நடக்கும், பூமி கல்யாணம், பூமிக்கும் ககனுக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணபிரசாத் சொல்கிறாரு. ஓ, நீங்களும் வந்துட்டிங்களா, உங்களுக்கு அந்த குடும்பம் ரொம்ப பெருசாக போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே பூமியும் புரிய வைக்க ட்ரை பண்ணுறா. அதுக்கு மீரா சொல்கிறா, அவனுக்கு உன் மேலே காதலே இல்லைம்மா பூமி, புரிஞ்சுக்கோ, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், எனக்கு சோபா சந்திரா அண்ணியை ரொம்ப பிடிக்கும், என் அண்ணனையும் ரொம்ப பிடிக்கும், அவங்களோட பொண்ணு நீ, அதனால் நீ என்னோட தேவதை மாதிரி, நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா, நான் சொல்கிறத கேளு பூமி, அவன் ஒன்றும் உன்னை காதலிக்கலை, அவனுக்கு இந்த சொத்து இது மேலே தான் ஆசை, இந்த சொத்து இந்த இதில் தான் ஆசை, அதனால தான் உன்னை அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி அவளும் புரிய வைக்கிறான். அந்த நேரத்தில் அப்புறம் வந்து என்ட்ரி கொடுக்குறா. என்ட்ரி கொடுத்து வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது இப்போதைக்கு அவனை அப்படின்னு சொல்கிறா. உங்கள் அப்பா கோமாவில் இருக்காங்க, கோமாவிலேருந்து வந்ததுக்கப்புறம் நீ வந்து என்ன வேணால் பண்ணிக்கோ, திடீர்னு உங்கள் அப்பா கோமாவிலேருந்து எந்திரிச்சு வந்து கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நான் சொல்லிக்கிறேன் பூமி, அதுக்கு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு பூமி வந்து சொல்கிறேன். எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, எங்கள் அம்மாவை கொலை பண்ணது யார் அப்படி அதெல்லாம் கண்டுபிடிச்சி சொன்னாங்கன்னா அவங்க கண்டிப்பாக என் கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பூமி வந்து சொல்கிறா. இல்லை, அவள் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண சொல்கிறா. இந்த சொத்து, இந்த வீட்டு, இது எதுக்குமே எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு இதில் சைன் பண்ணிவிட்டு நீ போய் ககனை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்படி இல்லைன்னா உங்கள் அப்பா கோமாவிலேருந்து எஞ்சதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டியோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அபூர்வா வந்து பிளான் பண்ணி சொத்தெல்லாம் அவள் பேருக்கு எழுதி மாற்றிக்கலாம், அப்படின்னா தான் பின்னாடி பிரச்சனை வராது, அவங்க மாமா இன்ச்சாலும் பிரச்சனை வராது, சரச்சந்திரா இன்ச்சாலும் பிரச்சனை வராது அப்படின்னு பிளான் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டா. காலையில் என்ன சொல்லி பூமிக்கிட்ட கையெழுத்து வாங்க போகிறான்னா, நீ ககன் கல்யாணம் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கோ, எனக்கு பிரச்சனையே இல்லை, ஆனால் உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி போய் அதில் எழுதியிருக்குங்கிற மாதிரி மாற்றி சொல்லி சைன் வாங்கலான்னு பிளான் பண்ணுறா. காலையில் அதே மாதிரி சொல்கிறா பூமிக்கிட்ட. உடனே நீ கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு பிரச்சனையே இல்லை ககனை, ஆனால் இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு இதில் கையெழுத்து போட்டு போ அப்படின்னு சொல்கிறா. உடனே பூமி வந்து அதை மறுக்கிறா. இல்லை, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை, நீ வந்து நான் ககன் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இந்த சொத்தை ஃபுல்லாக நீயே எடுத்துக்கிட்டு மாமாவை, கேபி மாமாவை, மீராத்தையெல்லாம் நீ வீட்டை விட்டு அனுப்பிடுவ அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு தான் நீ பிளான் பண்ணுவேன், எனக்கு தெரியும் உன்னை பற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே மீரா முன்னாடி அபூர்வா திரும்பி ஆக்டிங்கை போடுறா. நான் இந்த சொத்துக்கெலாம் ஆசைப்படுவேன், எனக்கு இந்த சொத்தெல்லாம் வேணுமா, நான் என்ன போய் எப்படி பேசுகிறா பாரு மீரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. உடனே மீராவும் அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிறவா. இல்லை, நான் இப்போதைக்கு நான் கதனை கல்யாணம் பண்ணிக்கல, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நான் இதில் கையெழுத்து போடுறேன், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஏசிபி நைனி வந்து அந்த கெஸ்ட் ஹவுஸில் இருந்த வேலைக்காரனை கூப்பிட்றா. சீனுன்னு ஒருத்தனை இருப்பான், அவன் வேலைக்காரனை கூப்பிட்டு அன்றைக்கி எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு விசாரிக்கிறா. உடனே வா உள்ள ரூமில் வந்து விசாரிப்போம் அப்படின்றா. இல்லை, ஏன் நீங்கள் என்னை அரெஸ்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பயப்படுறான் அந்த வேலைக்காரன். இல்லை, நீ உள்ளே வா அப்படின்னு சொல்கிறான். நீ சொல்ல போகிற பதிலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே அவனும் உள்ளே வரான். ஆல்ரெடி அந்த செல்லில் வந்து அவனை அந்த கொலையாளியை வச்சுருப்பாங்களா, அதே செல்லு அவனையும் கூட்டிகிட்டு போகிறான். அந்த ராஜரத்னம் இருக்க செல்லையே இந்த சீனிவையும் கூப்பிட்டு போய் அந்த ராஜரத்னத்தை போட்டு அடி அடிக்கிறாங்க. அன்றைக்கி யாரெல்லாம் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்டு கேட்டுட்டு அவனை அடிக்கிறாங்க. உடனே அன்றைக்கி 3 பேர் வந்தாங்க, யாரெல்லாம் வந்தா, கேபி, சரண், ககன் 3 பேர் தான் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜரத்னத்தை போட்டு அடிக்கிறாங்க. அதை பார்த்து பயந்து, இல்லைம்மா அன்றைக்கி 6 பேர் வந்தாங்கம்மா அப்படின்னு சொல்கிறான். யாரெல்லாம் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அபூர்வா அம்மா வந்தாங்க, வந்து இந்த மாதிரி பிரச்சனை நடந்தது வீட்டில், அவங்க வந்த ஃபுட்டேஜை வந்து அழிக்க சொல்லிட்டாங்க, அதனால நானும் அழிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு அடுத்து தான் பூமி வந்தாங்க, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பூமி வந்தாங்க அப்படின்றான். உடனே எஸ்ஐ ராஜேந்தர் வந்து சொல்கிறான், இது நல்ல சாட்சி தானம்மா, நம்ம இதை மேடம் இதை நம்ம அபூர்வாவை அரெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். வேண்டாம், இவன் சொன்னது மட்டும்தான் இருக்குது, இதை மட்டும் வச்சலாம் அபூர்வாவை அரெஸ்ட் பண்ண முடியாது, நம்மக்கிட்ட இன்னும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே வந்து நம்ம போட்ட பிளான்லாம் வீணாக போயிட்டேன்னு அபூர்வா வந்து ரொம்ப சோகமாக இருக்கா. சொத்தை ஃபுல்லாக நம்ம எழுதி வாங்கிக்கலாம்னு நினச்சா இப்படி வீணாக போயிடுச்சு, நம்ம ஒரு பக்கம் ரொம்ப சோகமாக இருக்கான். அபூர்வா டென்ஷனில் மருதாணியில் கத்திட்டு இருக்கா. அவளோட பிளான் எதுவும் நடக்கலை, அவள் வந்து கையெழுத்து வாங்கலை, அவள் பேரில் சொத்து வரலன்னு ரொம்ப கடுப்பில் இருக்கான். அந்த நேரத்தில் நட்சத்திரா வந்து பூமியோட கெட்டப்பில் தானே இருக்கா. அவள் வந்து அப்போ தான் வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே அவள் நட்சத்திரா வந்து அவள் ரூமுக்குள்ளே போகிறா. இதை வந்து பேக் சைட்லேருந்து
மருதாணியில் பார்த்துட்டு பூமி வந்து நட்சத்திர ரூமுக்கு போகிறாமா, உன்னோட பகையெல்லாம் நீ தீர்த்துக்கலாம் வா, நான் இப்போ போர்வையை போட்டு அவளை நங்கு 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 குத்துன்னு குத்துறேன், நீ வந்து பின்னாடி வந்து என்னை காப்பாற்றிடுமா, நாங்கள் நட்சத்திரம் நினச்சி தான் அடித்தோம் அப்படின்னு சொல்லி தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறா. உடனே சரின்னு சொல்லிட்டு இவ மருதாணியிலையும் போட்டு கும்மு 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 கும்னு கும்புறா நட்சத்திராவை. அதுக்கடுத்து அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் உள்ளே வரா. உள்ளே வந்துட்டு உடனே அதுக்கடுத்து போர்வை எடுத்து பார்த்தா நட்சத்திரா. உடனே பேபி நீயா அப்படின்னு சொல்லிட்டு அவள் டென்ஷன் ஆயிடுறா. நீ ஏன்டி இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்கடி பூமி மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்னா, நான் மாமா பார்க்க தான் போனேன், அதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தேன், மாமா உங்ககிட்ட பேசினானா அப்படின்னு மருதாணியில் கேட்பா. அதெல்லாம் ஒன்றும் பேசலை, என்னை வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு இவங்க திட்டிகிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து ககன் வந்து பூமி பார்க்கறதுக்காக அபூர்வா வீட்டுக்கு வந்துட்டு இருப்பான். காரில் வந்து இறங்கிட்டு அவன் என்கேஜ்மெண்ட் ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறதுக்காக பூமியை கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருப்பான். உடனே ஃபஸ்ட்டு எல்லாரும் நீ எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு மீரா வந்து கேட்பா. இது என்ன தர்ம சத்திரமாடா உனக்கு, நீ பாட்டு வந்து இது பண்ணி கத்திட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு வந்து அபூர்வா வந்து ககனை பற்றி கேட்டுட்டு இருப்பான். நான் ஒன்றும் உங்ககிட்ட பேச வரல, நான் பூமியை தான் கூப்பிட்டு போக வந்தேன் என்கேஜ்மெண்ட் ஷாப்பிங்க்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே அப்புறம் வந்து நான் தான் உனக்கு ஆல்ரெடி கண்டிஷன் கொடுத்துருக்கேன்ல, ஒன்று நீ இதில் கையெழுத்து போடணும், அப்படின்னா நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொன்னதை சொல்லுவா. உடனே அதுக்கு அடுத்து என்ன சைன்னு அப்படின்னு வந்து ககன் கேட்பான். நான் தானே சோபா சந்திரா பொண்ணு, இப்போ என் பேரில் தானே சொத்து எல்லாம் இருக்குது, நான் வந்து அதை அபூர்வா பேருக்கு ஃபுல்லாக எழுதி கொடுக்கணும், அதனால தான் எனக்கு இதுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் எழுதி கொடுத்தாதான் உங்களை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே அது நடக்காதுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இதுதான் மக்களை இன்னைக்கான ரிவ்யூ. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ